வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீர் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. 250 கிராம் இட்லி அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 5 வரமிளகாயை எடுத்து வச்சுருக்கேன். 2 கருவேப்பிலையை சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அதோட உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும், ஒரு மாதிரி ரவை பதமாகவும் இருக்கணும். இதுதான் ஸ்டேஜு. நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்கட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வரமிளகாயை நான் விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். எல்லா விதையோடு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். நான் விதையை எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ பெருங்காயம் போட்டு ஒரு தொளவிட்டு மாவு அரைச்சி வச்சதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டு அதோட தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ஒட்டாத மாதிரி நல்லா ஒரு கிளறலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கிளறலாம். இப்போ நல்லா வணக்கின மாவை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாத ஸ்டேஜில் வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆறட்டும், உருட்டிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி சின்ன சின்ன உருட்டைகளாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லா உருண்டைகளையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நீர் உருண்டையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்போல்லாம் நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்களோ அப்போ ஒரு டம்ளர் சேர்த்தி போட்டு இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பூண்டு சட்னியோட பரிமாறியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பா.